கூப்பிடுறதா இல்ல ஆட்டு மேல ஈன்னு கூப்பிடுறதா? யபா ஆட்டு மேல ஈ எந்திரிபா. யபா பண்ணு மேல ஈ எந்திரிபா. அட பாவிகளா, நம்மளை எங்கடா இறக்கி விட்டுருக்கானுங்க? யபா பண்ணு மேல ஈ இது என்ன இடம்னே தெரியலப்பா. நம்மளை எங்கேயோ இறக்கி விட்டுட்டு ஓடிட்டானுங்க. அந்த பேய் பாஸ் வீட்டுக்கு நாம மறுபடியும் எப்படியாச்சும் போய் ஆகணும். அட பாவிகளா, பௌர்ணமி நிலா மாதிரி இருந்த அழகான என் மூஞ்ச இப்படி அமாவாசை ஆடு மாதிரி மாத்திட்டீங்களேடா. யபா பண்ணு மேல ஈ நாம எப்படிப்பா மறுபடியும் பழைய மாதிரியே மாறுறது? உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சாபங்கள் நீங்க வேண்டுமானால் நீங்கள் மறுபடியும் இந்த பேய் பாஸ் வீட்டிற்குள் நுழைய வேண்டும். வேற வழியே இல்ல, நாம மறுபடியும் பேய் பாஸ் வீட்டுக்குள்ள போனாதான் பழையபடி ஆகுவோம். யபா அந்த பேய் பாஸ் எங்க எவனை யாரை எப்படி தூக்குவானே தெரியலையேப்பா. அப்புறம் எப்படிப்பா பேய் பாஸ் வீட்டுக்குள்ள போக முடியும்? நீ சொல்றதும் சரிதான்டா. அடுத்து பேய் பாஸ் யார தூக்க போறானுங்கன்னே தெரியல. அப்புறம் எப்படி நாம பேய் பாஸ் வீட்டுக்குள்ள போறது? ஒரு நிமிஷம். பத்திரகாளி, உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கோஸ்ட் பாஸ் ஹாலிடே பாஸ் கார்டினை பயன்படுத்தி 2 நாட்கள் விடுமுறையாக சென்று வாருங்கள். மறந்து விடாதீர்கள், 2 நாட்கள் கழித்து நீங்கள் பேய் பாஸ் வீட்டிற்கு மறுபடியும் வந்தாக வேண்டும். சரிங்க பேய் பாஸ் ஐயா, 2 நாள் என் குடும்பத்தை பார்த்துட்டு சடார்னு மறுபடியும் பேய் பாஸ் வீட்டுக்கே வந்துடுறேன், என்ன நம்புங்க. ஏய் ஏய் ஏய், அந்த லட்டு ஆண்டி டூர் பாஸ் கார்ட வச்சு அவ குடும்பத்தை பார்க்க போயிருக்கால. 2 நாள் கழிச்சு கண்டிப்பா அவளை கூட்டு போறதுக்கு காரு வரும். அந்த கார்ல நம்மளும் ஏறி மறுபடியும் பேய் பாஸ் வீட்டுக்குள்ள போயிடலாம். யபா பண்ணு மேல ஈ செம ஐடியாப்பா. ஏய் குத்தீஸ்வரா, உனக்கு அந்த லட்டு ஆண்டியோட வீடு தெரியும் தானே? எனக்கு நல்லா தெரியும்பா. அப்ப சரி வா, சீக்கிரமா டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த லட்டு ஆண்டி வீட்டுக்கு சீக்கிரம் போவோம். பாட்டி, என்ன பாட்டி, ஏதோ காரு சத்தம் கேக்குது. வாங்க பாட்டி, யாருன்னு போய் பாப்போம். சம்போ காளி வந்துட்டேன். சீக்கிரமா பத்திரகாளி அக்கா குடும்பத்தை சந்திச்சு அவியலோடு சேர்ந்துடணும். அப்படின்னா இவியதான் உங்க குடும்பமா கோய்? அப்படின்னா உங்க குடும்பத்துக்காக தான் இந்த பேய் பாஸ் வீட்டுக்கு வந்து கஷ்டப்படுறீங்களா கோய்? ஆமாம்மா, என் பிள்ளைகளுக்காக தான் கஷ்டப்படுறேன். என் 2 பிள்ளைகளும் தங்கமான பிள்ளைவ. அம்மா, என்னம்மா பேத்திகளா, அந்த கடங்கார பயலுவ மறுபடியும் வந்துட்டானுவளா? என்னம்மா இது? அம்மா. அம்மாவா? அம்மா அம்மா. ஆஹா, இவிய 2 பேரை பார்த்தா இந்த போட்டோல இருக்கிற பிள்ளைவ மாதிரி இருக்கு. அப்படின்னா இதுகதான் பத்திரகாளி அக்காவோட பிள்ளைவளா? அம்மா, எங்கம்மா போனீங்க? அம்மா. ஏம்மா பேத்தி பேத்தி நில்லுமா, போகாத. இந்த தடி மாடு மாதிரி நிக்கிறாள்ல, அவ உங்க
உங்க அம்மா என்ன இத்தாச்சோட இருப்பா, அவளை நம்பாத. இது ஒரு ராட்சச பூதம். ஆஹா, இவியலுக்கு என் உருவத்தை பார்த்தா சந்தேகப்படுறவளே நம்ப மாட்டாவளாட்டிக்கே. வேற வழி இல்ல, நாமளே ஏதாச்சும் சூழ்ச்சி செஞ்சுதான் நாம தான் பத்திரக்காளின்னு இவியலை நம்ப வைக்கணும். என்ன பிள்ளைவளா, பேய் பாச வீட்டுக்கு போயிட்டு அம்மா பெருசாயிட்டாங்கிறதுக்காக நான் உங்க அம்மா இல்லைன்னு சொல்ல போறீங்களா மக்கா? அம்மா, நாங்க எதுக்குமா அப்படி சொல்ல போறோம்? எத்தே, பேய் பாச வீட்டுக்கு போயிட்டு வந்து வளர்ற மாதிரி ஒரு சாபத்தை வாங்கினதுனால என்ன வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டீங்களாத்தே? என்னது, வளர்த்தியா இருக்கணும்னு சாபம் கொடுத்துட்டாவளா? ஆமாத்தே, நான் பேய் பாச வீட்டுல இருந்து தப்பிச்சு வந்ததுனால நான் சம்போ சைஸ்ல பெருசாகுவேன்னு சாபம் கொடுத்துட்டாவத்தே. ஏன்டே, நான் இம்புட்டு பெருசா இருக்கிறதுனால என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டீங்களாத்தே? அம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? நீங்க இவ்வளவு பெருசா ஆனதுனால நீங்க என் அம்மா இல்லைன்னு ஆயிருப்பாப்பா. தயவு செஞ்சு வாயில இருந்து அப்படிலாம் பேசாதீங்கப்பா. என் புள்ள வள்ளிக்கு என் மேல எம்புட்டு பாசம். என்னது வள்ளியா? ஏமா, நான் சுக்கிமா. அச்சச்சோ, பேர மாத்தி சொல்லிட்டனா? என் மூத்த மவ பேரு வள்ளி, என் இளைய மவ பேரு சுக்கி. மூத்த மவ பேரு வள்ளி, இளைய மவ பேரு சுக்கி. ஏமா, சொல்லுங்கம்மா, என்னாச்சுமா உங்களுக்கு? என்ன போய் வள்ளின்னு சொல்றிய? என் புள்ளா வள்ளின்னு சொல்லலம்மா, வெள்ளின்னு சொன்னேன். அது பியாய் பஸ் வீட்டுல இருந்து வந்தனா, அதான் வெள்ளி விலை எவ்வளோன்னு கேட்டேன். அதான் வெள்ளின்னு கேட்டது உன் காதுல வள்ளின்னு கேட்டிருக்கோம். டேய் டேய் டேய், அது அது அந்த முனியாண்டியோட பொண்டாட்டி தானே? ஆமா அண்ணாச்சி. டேய், என்னங்கடா, அவ திரும்ப வந்துட்டாளா? எப்படிடா அவ இத்தாச்சோடு இருக்கா? எப்படி 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 இவ இவ்வளோ பெருசானா? முனியாண்டி பொண்டாட்டி சும்மாவே காட்டு யானை மாதிரி தான் இருப்பா. ஆனா இப்போ 100 காட்டு யானைய ஒன்னா சேர்த்துன மாதிரி இருக்கா. அண்ணாச்சி, அவ எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். வசூலுக்கு காசு வாங்க வந்திருக்கோம். காசு சீக்கிரம் கேளுங்க, அடுத்த இடத்துக்கு போகணும். ஆமாடே, அவ இட்லி குண்டா மாதிரி இருந்தா என்ன, பிரியாணி குண்டா மாதிரி இருந்தா என்ன, நமக்கு வசூல் பண்றது காசு தான் வேணும். ஏய் கிளவி, பூம் பூம் மாடு மாதிரி நின்னுட்டு இருக்கிறியே, பணத்தை ஏற்பாடு பண்ணியா இல்லையா? ஓஹோ, அப்போ இதுதான் பத்திரக்காளி அக்கா சொன்ன கடனுக்கு வசூல் வாங்குறவியலா? சொந்த வீடு கட்டுறதுக்காக நிறைய கடன் வாங்கிட்டோம். கடன்கார தொல்லை தாங்க முடியாதனாலதான் கடனை அடைக்கிறதுக்காக நான் பேய் பஸ் வீட்டுக்கு வந்தேன். அப்போ இவனுங்க தான் கதையோட வில்லனுங்களா? ஏய் கிளவி, என்ன முழிச்சிட்டு இருக்கறா? பணத்தை வச்சிருக்கியா இல்லையா? அது 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 வந்து ஏலா, வயசான பொம்பளை கிட்ட இப்படி பேசுறியே, உனக்கு அறிவு இருக்காளா? ஏய் முனியாண்டி பொண்டாட்டி, என்ன டைனோசர் சைஸ்ல வளர்ந்தீனா நாங்க உங்களை பார்த்து பயந்துருவோம்னு நினைச்சியா? என்னங்கடா? ஆமா ஆமா, நாங்க பயப்பட மாட்டோம். கேட்டியா? உன் உருவத்தை பார்த்தலாம் நாங்க பயப்பட மாட்டோம். பேர பத்திரகாளின்னு வச்சுட்டு குண்டு காளி மாதிரி இருக்கா பாரு. யாய், என்ன வேணாலும் சொல்லு, பத்திரகாளி அக்காவை ஒன்னும் சொல்லாத. என்னது பத்திரகாளி அக்காவா? உனக்கு எம்புட்டு கொழுப்பு இருந்தா உன்னையே அக்கா நொக்கான்னு பில்டப் கொடுத்துட்டு இருப்பா. நீ என்னதான் மிரட்டினாலும் நான் அப்படிதான் சொல்லுவேன். பத்திரகாளி இல்ல, நீ குண்டு காளி. குண்டு காளி, குண்டு 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 காளி. உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா எங்க பத்திரகாளி அக்காவையே கிண்டல் அடிப்பா.
ஏய்! யாய் ஆ! அம்மா மருமவள கூட்டம் கூடிருச்சுமா, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட போகுது. சீக்கிரமா அவனுங்களை கீழே இறக்கி விட்டு போலீஸ் கேஸ் ஆயிட போகுது. சொல்லுங்கடா, இதுக்கு மேல இந்த குடும்பத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணுவீங்களா? மேடம் மேடம், நீங்க பணமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நாங்க இனி இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம். இனி மறுபடியும் இந்த குடும்பத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணுனீங்க, பிறகு உங்க எல்லாரும் தலையையும் சீவி உங்க கையில கொடுத்துருவேன். இனி இந்த குடும்பத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணுனீங்க, அவ்வளவுதான். என்ன சத்தம், என்ன சத்தம்? எதுக்கு இவ்வளவு கூட்டம் கூடி நின்னுட்டு இருக்கிறீங்க? ஒன்னும் இல்ல டாக்டர் ஐயா, இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்களா இத ஹாஸ்பிடல்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல சண்டை போடுற இடம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு ஹாஸ்பிடல் வாசல் முன்னாடி நின்னுக்கிட்டு இப்படியா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க? எங்களை மன்னிச்சிருங்க டாக்டர் ஐயா, அந்த கடன்காரனுக்கு தான் எங்க கிட்ட பிரச்சனை பண்ணுனானுவ. நீங்களா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் எல்லாரும் போங்க. ஏதாச்சும் நடந்துச்சுன்னா வேடிக்கை பார்க்கறதுக்கு கூட்டம் கூடுவாங்களே தவிர யாரையும் காப்பாத்துறதுக்கெல்லாம் கூட்டம் கூட மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்னு நினைச்சாங்களா இல்ல என்னன்னு நினைச்சாங்க? நல்ல வேலைமா மருமவளே, கடன்காரங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டேன். எத்தே, இதுக்கே எமோஷன் ஆகுறீங்களே. அடுத்து உங்க பையனை காப்பாத்த தான் நான் வந்திருக்கேன். அடுத்தது உங்க பையனை தான் காப்பாத்த போறேன்.